எண்ணிய பணிக்கு உதவும் வகையில் யாரேனும் உள்ளனரா எனப் பார்த்தார். அப்போது ஆனந்த நித்திரையிலிருந்த நாராயணனை கண்டார். நித்திதரையில் ஆழ்ந்த ஸ்ரீமன் நாராயணன் நித்திதரையில் இருந்த நாராயணனை எழுப்பி, சர்வ உலகங்களும் அழிந்துள்ள இந்த தருவாயில் நித்திரையில் ஆழ்ந்து இருக்கும் நீர் யார் என வினவினார். நித்திரையில் ஆழ்ந்த ஸ்ரீமன் நாராயணன் யாவும் மறந்தவராக காட்சியளித்தார். பின்பு சிறிது காலத்திற்குப் பின் யாம் யாரென்றும் தம்முடன் உரையாடுபவர் யாரென்றும் அறிந்த ஸ்ரீமன் நாராயணன் என்ன குழந்தாய் வேண்டும் என வினவினார். இதைக் கேட்ட பிரம்மதேவர், யாரை குழந்தை என்று அழைக்கிறாய் என சினமுடன் கேட்டார். நான் யார் என்று நீர் அறிவீரா? நானே இந்த சிருஷ்டியை பதடத்தைவன், நாதன உன் தனையும் படைத்தவன் என்று கர்வத்தோடு பிரம்மதேவர் ஸ்ரீமன் நாராயணனிடம் சினத்துடன் உரையாடினார். ஸ்ரீமன் நாராயணன் இவரின் பதில் உரையை கேட்டு